மதுரையே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற் படை வீடான திருப்பரங்குன்றத்திலே இன்றைக்கு குடமுழுக்கு விழா நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. மிக அற்புதமான காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த 7 கலசங்களில் புனித நீர் வைத்து அந்த யாகசாலையிலே வைத்து உருவேற்றப்பட்ட அந்த புனித நீரானது அந்த கலசங்களிலே ஊற்றப்பட்டு மக்களுக்கெல்லாம், அங்கே கூடியிருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ட்ரோன் மூலம் அந்த புனித நீர் தெளிக்கப்படுகிறது. இந்த நீருக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஏனென்றால் அந்த சிலைகளிலே உள்ள அந்த சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி யாகசாலையிலே வைத்து யாகம் செய்த பிறகு அதை அந்த நீர் குடங்களிலே அங்கே கும்பத்திலே ஆவாகனம் செய்யப்பட்டு அவற்றிற்கு பூஜை செய்யப்பட்டு அவையெல்லாம் இந்த கலசங்களிலே ஊற்றப்படுகிற போதுதான், கோபுர கலசங்களிலே ஊற்றப்படுகிற போது முழுமையாக சக்தி உருவேற்றப்படுகிறது. அந்த அற்புதமான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முருகப்பெருமானின் ஆலயங்களில் என்ன சிறப்பு என்றால், முருகனை வழிபடுகிற போது நம் கேட்கும் வரங்களை எல்லாம் கொடுப்பார். திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மலை மேல் வீற்றிருக்கக்கூடிய முருகன் குடைவரை கோயிலாக அந்த மலையிலேயே செதுக்கப்பட்டிருக்கிறது முருகப்பெருமானின் உருவம். அந்த இடத்திலே முருகனை நினைத்து அந்த மலையை சுற்றி வருகிற போது மிகச் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதனால தான் இப்போ பௌர்ணமி நாட்களில் நிறைய பேர் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் அதை பற்றியெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.